பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை தாழ்த்தும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆத்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் வேதாகமத்திலே தங்களை தாழ்த்தினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா அநேக தவறுகளை செய்தவராக இருந்த பொழுதிலும் ஒரு சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி வந்து பேசின பொழுது அங்கே ஆகாப் தன்னை தாழ்த்துகிறார். அதை குறித்து கர்த்தர் எலியா தீர்க்கதரிசனிடத்தில் சொல்லும் பொழுது, எனக்கு முன்பாக ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆகாபினுடைய நாட்களிலே செய்ய இருந்த அந்த தீங்கை செய்யாமல் மனம் மாறுகிறார். அதே போல யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு சென்று பிரசங்கித்த பொழுது நினிவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள். அப்போ நினிவே ஜனங்களுக்கு செய்ய இருந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருக்கிறார். அதே போல யோசபாத் தன்னை தாழ்த்தின பொழுது அங்கே கர்த்தர் முன்னின்று யுத்தத்தை நடத்தி ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நிச்சயமாக நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வைப்பார். சங்கீதம் 138வது சங்கீதத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று. அப்போ தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு மேன்மை உண்டாகும், ஒரு நன்மை உண்டாகும். நாம் புதிய ஏற்பாடிலே வாசிக்கும் பொழுது சகைவை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்தது நிமித்தமாக அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது. 18 வருட அந்த கூனியை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அங்கே அந்த கூனிக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அதே போல தான் நம்முடைய இருதயத்திலே தாழ்மை உண்டாகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை நோக்கி பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு உயர்வு உண்டாகும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய இருதயத்தை தாழ்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களை உயர்த்தி வைப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.